அடுத்து இந்த மண்பாண்டத்துல சமைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒண்ணு வாங்க போறோம். வாங்க போறப்ப நமக்கு வந்து ஒரு டவுட்ஸ் வந்து இருக்கும். சில மண்பாண்டங்கள் சிகப்பு நிறத்துல இருக்கு. சில மண்பாண்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ கருப்பு நிறத்துல இருக்கு. இத நம்ம எத பயன்படுத்தலாம்? எதற்கு பயன்படுத்தலாம்? நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க, இது பெயிண்ட் அடிக்கிறதுனால வரக்கூடிய டிஃபரன்ஸ் அப்டின்னு. அப்டி கிடையாது. ஆக்சுவலா நார்மலா அந்த சிகப்பு நிறத்துல இந்த டெரகோட்டா மாடல்ஸ்ல இருக்கு பார்த்தீங்களா? அந்த மண்பாண்டங்கள்ல என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு முறை மற்றும் சுடுகைக்கு வந்து போனது. இந்த கருப்பு நிறத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2 முறை வந்து சுடுகைக்கு போனது. அப்ப இத விட இது கொஞ்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து அதாவது எதையும் கொள்ளளவு கூடியது, சூட தாங்கக்கூடிய தன்மை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு நிறத்துல இருக்கக்கூடியதுக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இந்த கருப்பு நிறத்துல உள்ளத நம்ம எதற்கு பயன்படுத்தலாம்னா, அடுப்பேற்றி எரிக்கிறோம், நெருப்பேற்றி எரிக்கிறோம், சமைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இந்த நார்மலா இருக்கக்கூடிய இந்த சிவப்பு நிறங்கள்ல இருக்கக்கூடிய மண்பாண்டங்கள வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஸ்டோரேஜ் பர்ப்பஸ்க்கு, நீர் போன்றவற்றிற்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம்.